அந்த 18 படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி. மயிலாடுதுறை மயிலாடுதுறை பெட்ரோ அவனே ஒழுங்கு முடியும். என்ன கருப்பையா இருக்கியா இல்லையா, என்னைய மட்டும் ஏன்டா கஷ்டப்படுறதுன்னு அங்கே குழம்பிக்கிட்டே இருக்கிறேன். என்னப்பா சாப்பாடு கூட வழி இல்லாம இன்னைக்கு தொடச்சு உட்கார வச்சுமா? என்னப்பா எப்படி வேலை வழி கொடுக்குறியா இல்லையா? என்னைய நீ படைச்சது இப்படி படைச்சு விட்ட. என்னப்பா எனக்கு ஏதாவது வழி கொடுதான்னு கேட்டேன். எப்பா என் தலைக்கு தண்ணி ஊத்துட்டேன். என்னப்பா என் தலைக்கு தண்ணி ஊடிச்சோடனே டேய் இந்த ஆலயத்திலேயே என்ன இந்த ஆலயத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு கொடுத்து ஒரு தொழிலே அமைச்சுட்டாரு. ஏற்று செய்யறியடா? மத்திய அரசு பணிக்கு வந்து சின்ன கருப்பை வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற சாமி தான் அவங்களுடைய தம்பி. மத்திய அரசு பணிக்கு போறிய கருப்பு சாமி பணி செய்ய சொல்லப்ப உலகத்துல சமூகத்திற்கு ஒரு அங்கீகாரம் சரி விடு. கும்பாபிஷேகம் முடியிட்டேன். என்னப்பா இதுக்கு எக்ஸாம் எழுதுறது சாமி? என்னப்பா எழுதிட்டேன். அந்த ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டேன். அந்த ரிசல்ட்ல வந்து கும்பாபிஷேகத்துக்குள்ள வந்து பணி தரேன்ட்டு முன்னொரு அன்ன ரூபத்துல தான் வந்து எனக்கு கனவுலையும் வந்து சொல்லிட்டு போறாங்க. முக்காலும் சத்தியம் போ, வேலை வாங்கி தரேன். வேலை வாங்கி முதமா சம்பளத்தை எனக்கு 2 லிட்டர் நல்லெண்ணெய். என்னப்பா சரியாப்பா அந்த ஒரு மாசம் பூரா தீபம் எரியிட்டு ஆலயத்துல அந்த எரியக்கூடிய தீபத்தோட உனக்கு கண்ணொலியை கொடுக்குறேன். போய் இந்த முக்காலும் டேய் நான் கருப்பசாமி சொல்றேன். எந்த ஆஸ்பத்திரியும் போக தேவையில்லை. இந்த கருமலத்தை சாப்பிடு. அடுத்த மாசம் போய் வேலை செக் பண்ணி பார்த்துக்குவோம். மனசு திருப்திக்கு ஒரு தேவை இந்த வேலை கூட. அந்த 18 படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி.